இதுதான் நம்ம வாக்கிங் போகிற பிளேஸ். வணக்கம். வாக்கிங், கோயிங் டு வாக்கிங் வித் சஞ்சய். அது மொட்டை பார்க்கலாம். ஆள்ல இருந்துச்சு எல்லாருமே ஒரு வாக்கிங் பேர் 5 கிலோமீட்டர் குறைஞ்சது போனோம். ஆமா, இது எங்கே களங்காடு போகிற ரோடு. ஆமா, இது கிளங்காடு போகிற ரோடு. அப்படியே ஆய்க்குடி தெங்காசியும் போயிடலாம், சொரண்ட போகலாம். நம்ம ஊருக்கு இதுதான் பிளே கிரவுண்டு. அதாவது ரன்னிங், இதான் ரன்னிங் தளம், வாக்கிங் தளம். எல்லா ஊர்லயும் ஒரு பார்க் இருக்கும். எங்க ஊர்ல இதுதான் வாக்கிங். நம்ம ஊர் மக்கள் வாக்கிங் பண்ணா அங்கே வரணும். ஆமா, நானே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெங்காசில இருந்து வந்திருக்கேன் வாக்கிங் போகிறேன். தெங்காசில இருந்து வந்திருக்கான். யாராவது கிரிக்கு போய் நினைச்சிருக்காதியே, இன்னைக்கு தான் நல்லா இருக்கும் நடக்க. ஆனா இப்ப நடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துக்கணும். மணி இப்போ வந்து ஒரு 7:30 இருக்கும். 5 மணிக்கு இருந்துச்சு நடந்தோம்னா நல்லா கூலிங்கா இருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் நடக்கலாம். இப்படி இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டான். இருக்கும்போதுதான் வெயில் நல்லண்ணா. 7 மணிக்கு நல்ல வெயில். 7 மணிக்கு வந்துருதா. 7 மணிக்கு வெயில் வந்துடும், 11 மணிக்கு மழை வந்துடும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா மக்களே, மாறி மாறி பெய்யுது. தென்காசியில மே மாசம் ஏப்ரல், ஆக்சுவலா அது மார்ச் தான், ஏப்ரல் வரப்போகுது. இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பங்குனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வெயில் பொழக்குமாங்க. ஆனா மழையும் பெய்யுது கூட. எல்லாம் பார்த்துட்டே போறாங்க. நம்ம ஊர்ல பூசுலா என்னடா வாக்கிங் போச்சுன்னா ஒரு கையில போனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நாங்க வாக்கிங் வந்தோம். நீ சொல்லு. நம்ம வாக்கிங் வந்தோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பண்ணுவாங்கண்ணா. பார்க்கும்போது யாரா அவங்க கிரிஞ்சு. எங்களுக்கு இது ரொம்ப புதுசு, ஃபர்ஸ்ட் டைம். நீ சொல்லு. கால்லாம் வலிக்கு. வாக்கிங் போனா கால் வலிக்காம என்ன செய்யும்? நண்பர்களே, இது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் தான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேற வேற ஃபீல்டுல வேற சேனல் ஒர்க் பண்ணது. ஆமா, எனக்கு இது தெனா vlog தான். ஆமா, இது ஒன்றும் புதுசுலாம் இல்லை. ஆனா நம்ம சேனலுக்கு புதுசு. மாம்சே நான் வேகமா போனோம். அண்ணா அவரு வாத்தியாரு, அவரும் காலைல வாக்கிங் வராப்புல. இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி இருக்குல்ல. அவன் டெய்லி ரன்னிங் ஓடுறவன், நான் வாக்கிங் போறவன். இப்போ அவன் வாக்கிங் வரான். நாளைக்கு எத்தனை ரவுண்டு போவேன்? நாளைக்கு 6 ரவுண்டு. அதிகபட்சம் எத்தனை ரவுண்டு போயிருக்க? 6 ரவுண்டு. போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஒரு ரவுண்டு? இறக்க வரைக்கும் போயிட்டு 1-2 இருக்குமான்னு தெரியல. இது ஸ்டார்டிங் மைல்ல இருந்து இறக்க வரைக்கும் போனா போயிட்டு மறுபடியும் அங்க போனோம். போனா 1 மாதிரி 6 தாட்டி ஒரு 1.5 3 வச்சுட்டோம்னா 3 × 6 18 கிலோமீட்டர் நாளைக்கு. ஆமா, நைனாத்துல இருந்து நீ அப்படின்னா டெய்லி தென்காசி போயிட்டு வந்துடலாம். இப்ப வந்துருவோம்ல. அதுவும் கொஞ்ச நாள் வரணும். அப்படி அங்க போயில எங்க அப்பா பைக்ல எப்படி வரும், அந்த ஒரு கிலோமீட்டர் ஸ்பீட மெயின்டைன் பண்ணி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். இங்க நடந்து வந்துட்டே இருக்கும். சரி, நம்ம அதை கண் பார்வையில போய்கிட்டே இருக்கோம். மறுபடியும் வரும், போவோம், வருவோம். காலேஜ் போனேன், அங்க ஜாகிங் போலையா? அங்கெல்லாம் ஓடத்தான் செஞ்சேன். அப்ப நல்லா ஃபிட்டா இருந்தான். காலேஜ்லாம் ரொம்ப ஃபிட்டா தான் இருந்தான். ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு இருந்தான். இப்பதான் கொஞ்சம் மேரேஜ் போறேன். ஆஃப்டர் மேரேஜ் வழியா போயிட்டு ஜிம் வழியா வந்துடுவேன். ஆஃப்டர் மேரேஜ் லைட்டா தொப்பை போட்டுருச்சு. அதான் இல்ல, இதை போட்டேன்னா எங்க அப்பா கட்டுறாரு. தொப்பை இருக்காண்ணா மக்களே. ஆனா உண்மையுமே ஒத்துக்க வேண்டியது, நானே டவுட்டா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா தொப்பொழுது ஏன்னு எனக்கே தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவனை மட்டும் பார்க்கல, நிறைய பேரை பாக்குறேன். என்னையே சொல்லலாம, இவனும் எடுத்துக்காட்டு சொல்லலாம். பட் நிறைய பேர் ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபிட்டா இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு மிலிட்ரிக்கே தொப்பொழுது. அதுதான் எனக்கு டவுட். இது கிளங்காடு குளம். இன்னும் போகணும். வெயில் இப்போதான் சூரியன் கிழக்குலேருந்து உதிக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. டல்லாக இல்லை, பிரைட்டாக தான் இருக்குது. நமக்கு தான் டல்லாக இருக்குது. டெய்லி வாக்கிங் வந்தால் பரவாயில்ல. நான் டெய்லி அவரு டெய்லி வாக்கிங்கிறாரு. நம்ம இன்னைக்கு தான் கூப்பிட்டு எந்திச்சு சரி பார்ப்போம் அப்படின்னு வரேன். முன்னாடி போனால் ஒரு நம்ம எப்படி என்ன கேஸு, 1 வாரம் கேஸு, இல்லை 10 நாள் கேஸு, அவ்வளோதான். அதுக்கடுத்து தொடர்ந்து பண்ணுறதுன்னா வீட்டில் யோகா எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கிறது, வெளியே வர்றது தான் கொஞ்சம் கம்மி. இதெல்லாம் தானே வாக்கிங். பாருங்க, தாத்தாலாம் டெய்லி வாக்கிங். கால்நடை வச்சிருக்க எல்லாருமே ஃபிட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா அது என்ன காளானே? அது காளான் தானே? டிஃப்ரெண்டாக இருக்கேண்ணா.
அதிசயமா தான் இருக்கும். ஆனா அங்க கொடுங்க பாப்போம் மக்களுக்கு. மக்களே இது பேரு காளான்னு சொல்றாங்க. இது ராஜ காளானாமா, ரொம்ப ரேரா தான் விளையுன்றாங்க. இப்போ ஊர்ல ஒரு வாரமா மழை போயிட்டு இருக்கனால காளான் வந்திருக்கு. இந்தாங்கண்ணா, அண்ணன் தான் பறிச்சாரு. நான் வரட்டோமா பை. இதான் கிளங்காடு முக்கு. இப்படி போனாலும் ஒரு தெரு தான், இப்படி போனாலும் ஒரு அந்த ரோட்ல கனெக்ட் ஆகும். அது ஒரு என்ன ரோடு? ஆய்க்குடி ரோடா? இதுல போனாலும் ஆய்க்குடி ரோடு. அங்க ஒரு ரோடு போகும்ல, செம்பூர் ரோடு போகும். மக்களே இனிமேல் வராதுல மக்களே. இது கிளங்காடு. நேரா போனா இடைகால். நம்ம நேரா தான் போறோம். ஓ, இப்ப நம்ம ரவுண்ட் அடிக்க போறோம், ரிட்டர்ன் போக போறது இல்ல. மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே. இப்போ இதுல ரிட்டர்ன் இடையால டச் பண்ணிட்டு ரைட்டு. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பாருங்க, இடையால் தான் இருக்கா? ஆமா, பாலமாத்தாண்ட 1 கிலோமீட்டர், இடையால் 2 கிலோமீட்டர். அப்போ 2 4 ஆய்க்குடி பெருமா நேரா முருகன் கோயில் பார்த்துட்டு வந்துருவோமா? வண்டி திருப்பு. நம்ம இப்போ இடையால் கேன்சல், ஆய்க்குடி. அதுங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா பாப்பா? அது எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, பாப்போம் வாங்க. இது கொஞ்சம் சுத்தான ரோடு. இது ஆக்சுவலா அதான் சொன்னா அந்த ரோடு, அது செம்பூர் ஊர்மலை இலக்கியம் 2க்கும் போகுது. இந்த மாநில வாழ்வாதார இயக்கம் இதெல்லாம் இருக்கு மக்களே வந்துருச்சு. நம்மள அறியாம வருது மக்களே. சன் டிவியில் இருந்து மாறன் புரோட்டா கடை, கோயில் வாசல், கழுகுமலை. வந்துருங்க மச்சான்ஸ். பார்த்துருக்கியா? அதை ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லை? அந்த ரோடு தான் அந்த ரோடு. ஆனால் நம்ம போகிற வேண்டிய ரோடு இது. நம்ம ஆய்க்குடி ரோடு, அதில் தான் இப்போ வாக்கிங் போகிறோம். கேமரா ஆன் பண்ணிட்டு தான் நமக்கு கேமரா பார்த்தானே முடிய செய்யணும். உனக்கு அந்த பேக்ரவுண்ட்ல சிவாஜி பண்ணுவார் தெரியுமா? எதுக்குல இந்த வீடியோ அப்படின்னு கேட்டா, கோகுலுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ. கோகுலுக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றத விட கோகுலோட பர்ஸ்பெக்டிவ்ல அந்த வேர்ல்ட் எப்படி பாக்குறான், அவனுடைய டெய்லி. கோகுலுக்கு என்னென்ன பிடிக்கும் முதல்ல சொல்லு. கோகுலுக்கு நிறைய பிடிக்குமே. கோகுலுக்கு நிறைய பிடிக்குமே. எக்ஸாக்டா கேளு. சாப்பாட்டுலன்னா கோகுலுக்கு வந்து பிரியாணி கிடையாது, சாப்பிட பிடிக்கும். ஆமா, உண்மையே சொல்றேன், சாப்பிட பிடிக்கும், ஊர் சுத்த பிடிக்கும். இந்த மாதிரி விளாக் எடுக்கிறது, விளாக்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விளாக். ஆனா மத்த இடத்துல எடுத்திருக்கேன். எடிட் பண்றது பிடிக்கும். பொதுவா சொல்லுதப்பா. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இதை செய்யணும்னா நான் எதனால விட்டுட்டு இதை செய்வேன். அந்த மாதிரி தான் சொல்லு. அந்த மாதிரினா ஒரு 5 சொல்லு. கோகுலுக்கு என்ன பிடிக்கும்? எடிட் பண்றது பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து எப்படின்னா ப்ரொஃபஷனல் எடிட்லாம் கிடையாது. நான் எனக்காக எடிட் பண்ணுவேன். என்னோட வீடியோவை ஒரு இப்படி எடிட் பண்ணணும், இப்படி இருக்கும்னு நினைக்கிறது எனக்கு பிடிக்கும். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுப்பேன். ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வேணுங்கிறதுக்கு நான் எவ்வளோ நேரம் எடுப்பேன். அது நிறைய எடிட்டர்ஸ் பண்ற விஷயம் தான். பட் எனக்கு என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல அது எனக்கு பிடிக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ், சில்லி உடம்புக்குன்னு ரொம்ப கேடு. அது கேடு பிடிச்ச விஷயம்னா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வடை போட்டாலும் வடை சட்னி. ஆமா, கடையில வடை சட்னி சாப்பிட்றது, இல்லை காலையில எந்த ஒரு டீ வடை சாப்பிட்றது. சாப்பாட்டுக்கு வடை எல்லாம் சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டுல எல்லாம் கேளுங்க, எங்க வீட்டுல என்ன சொல்ற ஒரே விஷயம் தான், வடை இல்லாம கோவில் இல்லைன்றவாங்க. அந்த மாதிரி காலையில சாப்பாட்டுக்கு எனக்கும் எங்க வீட்டுக்கும் சண்டை வரதே காலையில அந்த வடையில தான். அதான் விளாக் அங்க பேசக்கூடாது. கொஸ்டின் யாரு கேட்டா? நீ தான் கேட்ட. அப்ப நீங்க பேசுறீங்க. வீட்டுல கேட்டுக்கோங்க அப்படின்னு கேமரால சொன்னா எப்படி? அவங்க கேட்க மாட்டாங்க. நீ கேளு, அப்படி சொல்லு. கேளு அப்படி கேளுன்னா வீட்டுல கேளு. ஆனா நான் வந்து அதுக்காக ரொம்ப ஓவரா போக மாட்டேன். டெய்லி இல்ல, ஆனா ஒரு 2-3 நாள் போயிடுவேன். எங்க வீட்டுல டெய்லின்னுவாங்க. ஒரு 2 நாள் இடையில விட்டுருவேன். ஆனாலும் டெய்லி நீ சாப்பிட்டு அப்படின்றான். அடுத்து வடைய அது கடையிலே ரொம்ப நேரம் ஸ்நாக்ஸுப்பா. அடுத்துனா ஊர் சுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர் சுத்துறது மீன்ஸ் ஊரை சுத்துறது இல்ல, ஊரை விட்டு போய் சுத்துவாங்கல்ல வெளியில, டிராவல் எக்ஸ்ப்ளோர் பண்றது. இந்த தண்ணி இருக்க இடமா இன்னும் பார்க்க கலா இருக்கலாம். எந்த பொண்ணு? கண்ணு பொண்ணுலே ரெனி. தண்ணி நிறைய இருந்து குளிக்கிறது அந்த மாதிரி இடங்கள் நல்லா இருக்கும். ஊட்டி, கொடைக்கானல். எனக்கு 2மே பிடிக்கும். பீச்சும் பிடிக்கும்,
இது ஹில் ஸ்டேஷனும் பிடிக்கும். ஹில் ஸ்டேஷன் ஓகே மஸ்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் குளிக்கிற இடம். நீச்சல் தெரியுங்களா? நீச்சல் தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? 3 விஷயம். ஆமா, 4வது விஷயம் வந்து அதாவது ரொம்ப யோசிப்பேன், கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிப்பேன். அது பிடிக்கும். கிரியேட்டிவா யோசிக்கிறதுனா என்னன்னா, ஒரு படம் பார்த்துட்டு வரோம். இதுல வந்து லிஸ்ட்ல ஏத்துக்க வேண்டியது வேற. அது எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தை இப்படி கொண்டு போனேன்னா அந்த படத்துல இந்த மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு தோணும். சினி ஃபீல்ட்ல இருக்கவனுக்குலாம் முக்கால்வாசி அதான் தோணும். அவனும் புதுசாலாம் ஒன்றும் பண்ணல, பட் எனக்கு எழுதுறது பிடிக்கும். அந்த ஸ்டோரிஸ் எழுதுறது பிடிக்கும். ஸ்டோரிஸ் சொல்றது பிடிக்கும். 4 சொல்லிட்டேனா? இன்னும் ஒரு விஷயமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஆமா அவ்வளோதான், அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவானான்னு எதிர்பார்க்க, அவன் சொல்லாத. இல்ல நண்பர்கள் எல்லாத்தையுமே பிடிக்கும். அது அப்படி பர்டிகுலரா சொல்லிட்டா பர்டிகுலர் பஞ்சாயத்து ஆயிரும்ல. நான் சொல்லுவேன்.